வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணேன். இதில் 9 வயர் கூடைகள் இருக்குது. இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டிருக்கேன். சிவன் கண்ணில் போட்டிருக்கேன், அருங்கோண கூடை ப்ளெயினாக போட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடைகள் வாங்குறவங்களுக்கு, கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கோம், என்னென்ன டிசைன்ஸ் என்ன கலரில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நார்மல் வயரில் தான் நான் போட்டிருக்கேன். ஆர்டர் கொடுத்த பிறகு தான் நான் அவங்க சொல்கிற கலரில் தான் நான் பின்னி கொடுத்துருக்கேன். நான் அதே மாதிரி இப்போ ஆர்டர் கொடுக்குறவங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு டைம் கொடுக்கணும். என்ன கலர் காம்பினேஷன், எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டிங்கன்னா நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கூடைகள் பின்னி தருவேன். இப்போ ஃபஸ்ட்டு சிவன் கண் பூஜை கூடை வித் ஃப்ரேமோட இந்த கூடையை நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு கொண்டுட்டு போகணுன்னா, நல்லா வெயிட்டு தாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். இந்த ஃப்ரேம் 7 இன்ச்சு ஃப்ரேம் வித் ஹேண்டிலோட உங்களுக்கு வந்துடும். இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இதில் 2 லெக் இருக்கும். ஒவ்வொரு லெக்குக்கும் 6 குமிழ் இருக்கும். இதுதான் காமனான ஸ்டெப்பு. கீழே பேஸ் அப்புறம் ஹைட் மட்டும்தான் நம்ம சிவன் கண்ணில் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபிட் பண்ணி நான் ஹேண்டிலுக்கு வயர் கொடுத்து நான் பின்னியிருக்கேன். ரெட் வித் சாண்டில் கலரில் நான் போட்டிருக்கேன். கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுனால நல்லா சிவப்பு கலரில் போட்டு கொடுத்துருக்கேன். பேக்கிங் பண்ணி கொடுக்குறப்ப நல்லா குமிழ்லாம் வச்சு தனியாக அட்டை பாக்ஸில் வச்சு நான் பேக் பண்ணி கொடுத்துருவேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆர்டர் கொடுத்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அடுத்து 1.5 ரோல் கூட. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஒன்று அந்த லைன் வர மாதிரி போட்டிருக்கேன். நான் ப்ளூ கலர் மட்டும் தனியாக அப்படி லைன் வர மாதிரி தெரியுது பாருங்கள். அது மாதிரி இது பெரிய செக்குடு டைப்பில் நான் போட்டிருக்கேன். இந்த கூடையை கூட ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருக்கும். செக்குடு டைப்பு. ரெண்டு கலர் தான் நான் யூஸ் பண்ணி நான் இந்த கூடைகளை மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 அடியில் 21 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் 20 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். ஹேண்டில் 2 வயர் ஹேண்டில், எஸ் டைப் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். உள்ளே வைக்கிற அந்த இன்னர் வயருமே சேம் அதே கலரில் வைங்க. கூட நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஹேண்டில் இன்னர் வயர் அளந்துட்டு அதில் 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்து இந்த மாதிரி 2 வயர் ஹேண்டில் நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளைனாக போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி எஸ் டைப் ஹேண்டிலில் போட்டுக்கலாம், டாட் மாடலில் போட்டுக்கலாம். கூடையோட நாட்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே நல்லா டைட்டாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா நான் சொல்கிற ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இது டார்க் ரோஸ் வித் மாம்பழம் மஞ்சள் கலரில் போட்டிருக்கோம். பெரிய செக்குடு டைப்பில் நான் போட்டிருக்கேன். நான் இந்த கூடையை கோயிலுக்கெலாம் கொண்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கூட. அடுத்து இந்த 3 கூடையும் பாருங்கள், அருங்கோண கூடையும் இந்த ப்ளைனாக பூ டிசைன் போட்டிருக்கேன்ல, இந்த கூடைகள் எல்லாமே 2 ரோலுக்கும் கூட கொஞ்சமும் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது பாருங்கள், நல்ல ஒரு டார்க் ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இப்போ இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6.25 அடியில் 25 வயர், பேஸ் 11 லைனு, ஹைட் 23 லைன் போட்டு 1 லைன் மடக்கி சொருகியிருக்கோம். நாங்கள் ப்ளைனாக இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் நான் கொடுத்துருக்கேன். நான் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கோம். 2 வயர் ஹேண்டில் தான் நான் இந்த இதுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11 லைன் போட்டிருக்கேன். அதனால் நல்லா ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸு இல்லை கேரியராக வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், 2 ரோலில் எக்ஸகன் கூட டார்க் ப்ளூ வித் ஆரஞ்சும் டார்க் ரெட் வித் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் ப்ளைனாக வர மாதிரி 2 வயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். நான் இந்த கூடையோட பேஸுமே ரொம்பவே அகலமாக இருக்கும். நல்ல பெரிய டிஃபன் பாக்ஸ் சம்படம்லாம் வச்சு கொண்டு போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்குலாமே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டார் பாருங்கள், நல்லா அப்படி கிராஸாக போயிருக்கிறது ஒரு டிசைன் நல்லா சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு கலரில் ஒரு ஸ்டார் வரும், அப்புறம் மல்டி கலரில் ஒரு பெரிய ஸ்டார் வரும். தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அப்படியே அது ஸ்டாராக அவங்களுக்கு தெரியும். அதனால் இது ஒரு டிசைன் கூடனே நீங்கள் சொல்லலாம். அதாவது நார்மல் நாட்டு, அடுத்து ஒரு கிராஸ் நாட், நார்மல் நாட், கிராஸ் நாட், இப்படியே போடுறப்ப அந்த நாட்ஸ் எல்லாமே குத்தாமல் இருக்கணும், நல்லா நீட் ஃபினிஷிங்கில் வரணும். ஸோ கேர்ஃபுல்லாக அந்த கூடை நீங்கள் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். இந்த கூடைகளுக்கு இந்த கூடைகளுக்கு நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் கூடைகள் மேக் பண்ணியிருக்கேன். அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த லிங்க்கையும் நீங்கள் பார்த்துக்கலாம். கலர் காம்பினேஷன்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ப்ளைன் கூட தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 2.5 ரோல் கூட ப்ளெயினில் டிசைன் பண்ணியிருக்கேன். லைன் போட்டு இந்த மாதிரி பூலாம் போட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று நல்ல ஒரு ரெட்டு, ப்ளெயின் ரெட்டு, இன்னொன்று ரோஸ் கலரில் போட்டிருக்கேன்.
அந்த ஃப்ளவரு அந்த லைன்லாம் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது கூட தனித்தனியாக வீடியோ இருக்குது. 2 பக்கமுமே அந்த டிசைன் வரும். அதனால் ஃபினிஷிங் பண்ணுறப்ப இந்த கூடைக்கு அட்டையும் போட்டு தருவோம், குமிழும் வச்சு கொடுப்போம். எப்படினாலும் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஃப்ளவர்லாம் பாருங்கள், நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7 அடியில் 27 வயர், பேஸ் 11 லைன், ஹைட் வந்து 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொல்லிக்கோங்க. கூடையோட வயர்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக நல்லா நீட் ஃபினிஷிங்கில் உள்ளே வைக்கிற அந்த இன்னர் வயரும் சேம் அதே கலரில் வச்சு பின்னுறப்ப கூடையோட லுக்கே தனியாக இருக்குது. இதுவும் ஒரு ஆர்டர் தான். சேம் இந்த 2 கூடையுமே ஒருத்தவங்களே தான் கேட்டிருந்தாங்க. மேடு பள்ளம் இல்லாமல் கூடையை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க அந்த மாதிரி ப்ளைனாக போட்டு டிசைன் பண்ணி தான் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு டார்க் ரோஸ், ஒரு ராணி ரோஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ராணி ரோஸில் இந்த மாதிரி ப்ளைனாக போட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். நான் 3 ரோல் வயர் எடுத்திங்கன்னா இந்த கூடையை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் இருக்க கடைகளுக்கெலாம் கொண்டுட்டு போகிறதுக்குனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இது 3 ரோலில் கேரியர் கூட நல்ல ஒரு 5 அடுக்கு கேரியர் வச்சு, வாட்டர் பாட்டில் 2 வச்சு, தட்டு, உங்களுக்கு கரண்டி, இந்த இதெல்லாம் வச்சு கொண்டுட்டு போகணும். பிக்னிக்கு இதுக்காக கொண்டுட்டு போகிறீங்க, காரில் வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி கூடைகளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளைனாக போட்டிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் நான் வந்து போட்டிருக்கேன். அடி வந்து நல்ல குச்சியெல்லாம் சொருகி நல்லா நீட்டாக நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஒரு ஒயிட் கலர் மேக் பண்ணியிருந்தோம்ல, அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இதுவுமே வந்து இந்த கூடைக்கு வந்து 8.25 அடியில் 25 வயரு, பேஸ் வந்து 15 லைனு, ஹைட் வந்து 32 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். நாட்ஸ் வந்து பெரிய கூட நம்மளுக்கு வந்து வெயிட் நல்லா தாங்கணும்னா நல்லா ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஹேண்டில் வந்து 2 நாட்லேருந்து எடுத்து நல்லா நான் வந்து ஸ்ட்ராங்காக உள்ள 5 வயர் கொடுத்து நான் பின்னிருக்கேன். 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதே மாதிரி கூட வேணும்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதே தான், இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த கூடையோட ரேட்டு எப்போ கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இந்த கூடைகள் எல்லாமே வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து கூடைகள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். கூடைகள் வாங்குறவங்க, கூடைகள் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.